உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஓவர் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பிசிஓடி ஒரு பிசிஓஎஸ் வரும். இது மித்து. லீன் பிசிஓஸும் இருக்கு. ஒல்லியா இருக்கவங்களுக்கும் நீர்க்கட்டி பிரச்சனை வரும். பார்க்க ஹெல்த்தியா இருக்கிற பெண்களுக்குமே ஓவுலேஷன் டிசார்டர்லாம் இருக்கு. குண்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஐவிஎஃப் எல்லா ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிடும். நோ, அது ஒரு ஹையர் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட். எல்லா ஃபெர்டிலிட்டிக்கும் அதுவே சொல்யூஷன் கிடையாது. லைஃப் ஸ்டைலை நீங்க கரெக்ட் பண்ணணும், நீங்க ஹெல்த்தியா இருக்கணும். அதுதான் கம்ப்ளீட் சொல்யூஷனா இருக்கும். தைராய்ட்ஸ் இருந்தால் டேப்லெட்ஸ் லைஃப் லாங் எடுக்கணும். இட் டிபெண்ட்ஸ் ஆன். சிலருக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் பண்ணி ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றினா தைராய்டோட மெடிசன்ஸை ரிவர்ஸ் பண்ணவே முடியும். சில டைம் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கண்டிஷன் இருக்கவங்களுக்கு மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி அமையும். ஓவுலேஷனை ட்ராக் பண்ண முடியாது. உங்களுக்கு சைக்கிள் இந்த டேட்டு இப்போ 28 டேஸ்னா 14th 13th டே ஓவுலேஷன் சொல்ல முடியும். பட் உங்களுக்கு இர்ரெகுலராக இருக்குங்கும் போது இந்த டைமில் ஓவுலேஷன் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓவுலேஷன் நடக்காமல் போகிறதுக்கு சான்ஸ் இருந்தாலும் பட் நடக்கவும் சான்ஸ் இருக்குது. இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் எஸ்பெஷல் லைஃப் ஸ்டைல் டிசார்டர் உமனுக்கு ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கும் போது இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பாக எல்லா விமனும் பண்ணணும்னா நீங்கள் இதை சொல்லுவீங்க? ஸ்லீப்பை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. 7 to 8 hours நிம்மதியாக தூங்குங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. ஹெல்தி ஃபுட்டை எடுத்துக்கோங்க. ஹெல்தி ஃபுட்டு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்கள் பாடியை ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மித் பிரேக்கிங் கிரவுண்ட். ஸோ இதில் நான் ரொம்ப காமனாக விமன் ஆர் எல்லாருமே பிலீவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபேக்ட் ஆர் மித்தை நான் சொல்கிறேன். இது ஃபேக்ட் ஆர் மித்தான்னு நீங்கள் ஒரு டாக்டராக சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஓவர் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பிசிஓடி ஒரு பிசிஓஎஸ் வரும். இது மித்து. லீன் பிசிஓஸும் இருக்குது. ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் நீர்க்கட்டி பிரச்சனை வரும். பார்க்க ஹெல்த்தியாக இருக்கிற பெண்களுக்குமே ஓவுலேஷன் டிசார்டர்லாம் இருக்குது. குண்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. டேப்லெட்ஸ் போட்டு பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நோ, நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் அந்த என்ன காரணத்தினால இப்போ லேட் நைட் நீங்கள் தூங்காமல் இருக்கிறனால உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா டேப்லெட் போட்டனால அந்த மந்த் சைக்கிள் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பட் இந்த காரணத்தை நீங்கள் சரி பண்ணலைன்னா திரும்ப திரும்ப அந்த கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே தானே இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து மித். ஐவிஎஃப் எல்லா ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிடும். நோ, அது ஒரு ஹையர் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட். எல்லா ஃபெர்டிலிட்டிக்கும் அதுவே சொல்யூஷன் கிடையாது. லைஃப் ஸ்டைலை நீங்கள் கரெக்ட் பண்ணணும், நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும். அதுதான் கம்ப்ளீட் சொல்யூஷனாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து நார்மல் டிஎஸ்ஹெச் இருந்தால் அவங்களோட தைராய்டு வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். நோ, T3 T4 அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸும் ரூல் அவுட் பண்ணணும். அண்ட் அவங்களுக்கு அது இல்லாமல் சிம்டம்ஸ் எதாவது இருக்காங்கிறதையும் ரூல் அவுட் பண்ணணும். ஸோ தைராய்ட்ஸ் இருந்தால் டேப்லெட்ஸ் லைஃப் லாங் எடுக்கணும். இட் டிபெண்ட்ஸ் ஆன். சிலருக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் பண்ணி ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றினா தைராய்டோட மெடிசன்ஸை ரிவர்ஸ் பண்ணவே முடியும். சில டைம் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கண்டிஷன் இருக்கவங்களுக்கு மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி அமையும். எல்லா விமனுக்குமே பீரியட் பெயின் வந்து நார்மல். நோ, பெயின் அது எப்படி நார்மல் சொல்ல முடியும்? ஸோ இந்த பீரியட் பெயினில் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குமா மேம்? பாஸ்மோடிக் பெயின் இருக்கும், கன்ஜஸ்டிவ் பெயின் இருக்கும். சிலருக்கு எந்த பெயினும் இல்லை, நான் நார்மலாக இருப்பேன்னு சொல்லுவாங்க. பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருந்தால் ஓவ்யூலேட் பண்ண முடியாது. ஓவுலேஷனை ட்ராக் பண்ண முடியாது. உங்களுக்கு சைக்கிள் இந்த டேட்டு இப்போ 28 டேஸ்னா 14th 13th டே ஓவுலேஷன் சொல்ல முடியும். பட் உங்களுக்கு இர்ரெகுலராக இருக்குங்கும் போது இந்த டைமில் ஓவுலேஷன் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓவுலேஷன் நடக்காமல் போகிறதுக்கு சான்ஸ் இருந்தாலும் பட் நடக்கவும் சான்ஸ் இருக்குது. ஹேர் ஃபால் அப்படின்றது இன்னைக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் நடக்கிற ஒரு சேஞ்ச் அண்ட் இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு பிசிஓஎஸ். காஸ்மெட்டிக் கம்ப்ளைண்ட்டாக மட்டும் இதை நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் கிளினிக் வரும்போதே முடி கொட்டுதுன்னு வருவாங்க. அவங்களுக்கு தைராய்டு இருக்காங்கிறத ரூல் அவுட் பண்ணுவோம். பிசிஓடி இருக்காங்கிறத ரூல் அவுட் பண்ணலாம். சிவியர் அனிமிக்காக இருக்காங்களாங்கிறது ரூல் அவுட் பண்ணும். ஹேர் ஃபாலுங்கிறது ஒரு சிம்டம். அது நம்ம பாடியில் இன்டர்னலாக நடக்கிற ஒரு சேஞ்சஸில் வெளியே தெரிகிற சிம்டம். அது என்னங்கிறத நம்ம ரூல் அவுட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை தான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ 2 இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்ஸ் முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து என்னோட கொஸ்டின் என்னென்னா, இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் எஸ்பெஷல் லைஃப் ஸ்டைல் டிசார்டர் உமனுக்கு ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கும் போது இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பாக எல்லா விமனும் பண்ணணும்னா நீங்கள் இதை சொல்லுவீங்க? ஸ்லீப்பை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. 7 to 8 hours நிம்மதியாக தூங்குங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. நம்பர் 2, உங்கள் பாடியில் ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா அதை உடனே லிசன் பண்ணுங்க. அது எதனால வருதுங்கிறத ஒரு டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. ஹெல்தி ஃபுட்டை எடுத்துக்கோங்க. ஹெல்தி ஃபுட்டு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்கள் பாடியை ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். ஸோ எப்பயுமே உமனுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கம்பல்சரி அப்படின்றது எல்லா டாக்டர்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா உமனுக்கு வந்து ஜிம், யோகா ஆர் எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து அவங்களுக்கு லைஃப் டைம் ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும்? அது டிபெண்ட் ஆன் இண்டிவிஜுவல். இப்போ அவங்க ஓவர் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக வாக் பண்ணுங்கள். பிசிஓடி இருக்குன்னா வாக் பண்ணுங்கிறது ஒரு பெட்டர் சொல்யூஷனாக அமையும். டூ மச் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது அப்படின்னா அவங்கள யோகா மெடிடேஷன் பண்ண சொல்கிறது பெட்டர்
பெட்டர். லீனாக இருக்காங்க, அவங்களுக்கு irregular பீரியட்ஸ் இருக்குது, பிசிஓடி இருக்குது அப்படின்னா அவங்களோட மசில் மாஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஜிம் ஒர்க் அவுட் கொடுக்கறது ஓகே. பட் என்னோட சஜஷன் மூணுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் மிக்ஸ்டாக கொடுக்கறது பெட்டராக இருக்கும். ஸோ என்னோட அடுத்த கொஷின் என்னன்னா, உமனோட பாடி எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குன்றதை நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மற்றவங்களுக்கு கொடுக்குற டயட் தாண்டி உமனுக்கு என்ன மாதிரியான டயட் சேஞ்சஸ் கொடுக்கணுமா? ஒரு விமென்க்கு அவங்களோட மென்சுரேஷன்னால அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டயட்டும் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற ஃபோலிக் ஆசிட், ப்ரோட்டீன் ரிச் இந்த மாதிரியான டயட்டும் இன்க்ளூட் பண்ணி கொடுக்கணும். அவங்க உடம்புக்கு என்ன தேவையோ அதை பர்சனலைஸ்டு பண்ணி டயட் சார்ட் கொடுக்கும்போது இல்லை அவங்க டயட்டாக எடுத்துக்கும் போது தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ என்னோட லாஸ்ட் கொஷின் என்னன்னா 3-2-1 செக்மெண்ட். ஸோ 3 திங்ஸ் எல்லா உமனும் பண்ணணும், 2 திங்ஸ் அவங்க கண்டிப்பாக பண்ணவே கூடாது, அண்ட் 1 சீக்ரெட் டிப் ஆர் அட்வைஸ் ஃப்ரம் யூனா நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? 3 திங்ஸ் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், ஸ்லீப்பை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இது அவங்க செய்ய வேண்டியது. செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, அன்ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கிறது, அதை அவாய்ட் பண்ணிடுங்க. உங்கள் உடம்புல ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுது, உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் பாடியில் இருக்குது அப்படின்னா அதை இக்னோர் பண்ணாதீங்க. அது என்னங்கிறத உடனே ரூல் அவுட் பண்ணுங்க, இக்னோர் பண்ணாதீங்க. ஸோ லாஸ்ட் 1 சீக்ரெட் டிப் ஆர் அட்வைஸ் என்ன சொல்லுவீங்க? விமெனுக்கான ஒரு சீக்ரெட் டிப் நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் 3 வேளையும் கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க. ஒர்க்குக்காக இல்லை ஹஸ்பண்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடணும் இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக நீங்கள் ஃபுட்டை வந்து டிலே பண்ணாதீங்க. 3 வேளையும் ஒரே டைமுக்கு சாப்பிட்டிங்கனாவே உங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரி பண்ணுறதுக்கு உங்கள் பாடியை ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் கன்செப்ஷன் வந்து ரொம்ப ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்ன்றதை சொன்னீங்க மேம். பட் இப்போலாம் மேரேஜ் ஆகிட்டு கப்பிள்ஸுக்கு குழந்தை பிறக்கலன்னா உடனே அவங்க வந்து ஐவிஎஃப் புஷ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஐவிஎஃப் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய கப்பிள்ஸுக்கு நீங்கள் என்ன மேம் அட்வைஸ் பண்ணுவீங்க? ஐவிஎஃப் அப்படின்னு புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 2-3 டாக்டர் கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஏன்னா நிறைய இடத்துல டாக்டர்ஸ்க்கு வந்து டார்கெட்ஸ் இருக்கும், அவங்க வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் ப்ரெஷர் பண்ணுறனால அவங்க ஐவிஎஃப் வந்து கப்பிள்ஸ்க்கு புஷ் பண்ணுற ஒரு சூழ்நிலை இருந்துட்டு தான் இருக்குது. பட் ஐவிஎஃப்னு உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு 2-3 டாக்டர் கிட்ட சஜஷன் எடுத்துட்டு நம்மளுக்கு அதுக்கு நிஜமாலுமே அந்த ப்ராப்ளம் தானாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேணும்னா ஐவிஎஃப் போய்க்கலாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு நேச்சுரல் ரெமடிஸ், நேச்சுரல் கியூர் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இப்போ ஐவிஎஃப் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கப்பிள் ஒரு போக போகிற கப்பிளுக்கு நீங்கள் நேச்சுரல் வேலை அவங்கள கன்சீவ் பண்ண வச்சுருக்கீங்க மேம்? எஸ், 2018 என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, கப்பிள்ஸு. அந்த பொண்ணு வரும்போதே அவங்களுக்கு 5 இயர்ஸாக இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. 3 சைக்கிள் IUI, அதுக்கப்புறம் IVF பண்ணலான்னு சொல்லி புஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சாங்க. எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு டவுட்ஸ் இருந்தது. ரீடெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணினேன். அவங்களுக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா மேலுக்கு வந்து 7 கவுண்டில் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து நில்லுன்னு போட்டு கொடுத்துருந்தாங்க. எதுக்கு இன்னொரு ரீடெஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு கவுண்ட் ஓகேவாக தான் இருந்தது. 2 பேருக்குமே லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் மட்டும்தான் சொன்னேன். அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்க. அந்த ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு 4 மந்த்ஸ்லேயே அந்த பொண்ணு நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிட்டாங்க. அவங்க பாசிட்டிவ் அவங்களுக்கு வந்துருச்சு, ஷீ இஸ் ஹாப்பி. ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட என்ன அழுதுகிட்டே கேட்டாங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் வந்து என்னை அபார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2 நாள் முன்னாடி தான் சூரிய கிரகணம் வந்துச்சு, எல்லாரும் வச்சு பார்த்தாங்கன்னு நானும் நின்று பார்த்துட்டேன். என்னோட மாமனார் வந்து என்னை ரொம்ப புஷ் பண்ணுறாரு, சூரிய கிரகணம் மேலே பட்டுருச்சு. 5 இயர்ஸாக குழந்தை இல்லாமல் அவங்க இப்போ கன்சீவ் ஆகிருக்காங்க. பட் அந்த கிரகணம் பட்டுருச்சு, அதனால் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ தான் ஒரு குழந்தையே வந்திருக்கு டாக்டர், நான் என்ன பண்ணுறது, அபார்ட் பண்ணணுமான்னு சொல்லி ஃபோன் பண்ணி என்கிட்ட அழுதாங்க. கிரகணம் வர்றதுக்கும் ப்ரெக்னென்சி எதுவும் எஃபெக்ட் பண்ணாதுமா, அது மாதிரி எந்த கேஸும் கிடையாது, அதெல்லாம் சும்மா, அது ஒன்றும் ஆகாது அப்படின்னு. நீ ஸ்கேன் பாரு, உனக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா பேபி இருக்கட்டும், இல்லை அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குது, டெவலப்மெண்ட் டிலேயாக இருக்குது அப்படின்னா அப்போ அபார்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீ அதை பற்றி யோசிக்க வேண்டான்னு. அழகாக பெண் குழந்தை பிறந்து இப்போ நல்லா இருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் விமனோட பாடி எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது அண்ட் விமனோட பாடிக்கு எவ்வளோ தூரம் நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும் அண்ட் இக்னோரன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் கொண்டு போய் இந்த பிரச்சனையை வேர்ஸ் பண்ணுன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் கூப்பிட்டதுக்காக வந்து நான் கேட்ட எல்லா கொஷனுக்கும் பொறுமையாக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.